கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். புதிய நாளின் ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து தாங்குவாராக. ஒரு வசனத்தை வைக்கிறேன். அது பரிசுத்த லூக்காயின் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 33வது வசனம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. நேற்றைய தினத்தில் கல்லர் கையில் அகப்பட்ட ஒருவனை குறித்து அவனை சுற்றிலுமாய் வந்து போன ஆசாரியனையும் லேவியனையும் அவனை குற்றுயிராய்விட்ட கல்லர்களையும் குறித்து சிந்தித்தோம். இன்றைக்கு அவர்கள் விட்டு சென்ற இடத்துல மற்றும் ஒருவன் வருகிறான். இவன் சமாரியன். வேதம் சொல்லுகிறது, பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு பாருங்கள், அற்புதமான வார்த்தை, மனதுருகி. He moved with a compassion. பார்த்த மாத்திரத்தில் சூழல் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறான். சுற்றிலும் பார்க்கிறான், யாரும் இல்லை. இந்த இடம் வழிப்போக்கர்களை வழிப்பறி செய்கிற ஒரு இடம் என்பதும் இந்த சமாரியனுக்கு தெரியும். அவன் அந்த இடத்துல குற்றியராய் கிடக்கிற மனிதனை பார்த்து அவனை பாதுகாக்க, பராமரிக்க, அவனுடைய தேவையை சந்திக்க அவன் முற்படுகிறவனாய் காணப்படுகிறான். இவன் வாழ்விலே மற்றவனதை தன்னுடையதாக்கும் கள்ளத்தனம் காணப்படவில்லை, திருட்டு குணம் காணப்படவில்லை. சாகாமல் இருக்கிறவனை சாகடிக்கிற ஆசாரியனுடைய குணம் காணப்படவில்லை. பேராசையோடு கடந்து போன லேவியனை போல இவன் காணப்படவில்லை. மாறாக இறைவன் தனக்கு தந்த வாழ்வை கொண்டு இறைவன் படைத்த மக்களை நேசிக்கிறவனாக இவன் காணப்படுகிறான். இவன் அவனிடத்தில் எதையும் எதிர்பார்க்காதபடிக்கு மனதுருகினவன் தன்னுடைய உடைகளை கொடுத்து அவனை உடுத்துவிக்கிறான். தன் மருந்துகளை கொண்டு அவன் காயங்களை ஆற்றுகிறான். தன்னுடைய கழுதைகளை ஏற்றி அவனை பராமரிக்க முற்படுகிறான். அன்புக்குரிய தேவச்சனமே, இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையில் நாம் கண்டும் காணாது போல் போகிற வாழ்க்கை காணப்படுகிறதா அல்லது சிறப்பான வாழ்க்கை காணப்படுகிறதா? அமெரிக்க தேசத்திலிருந்து சமாரிட்டன் பர்ஸ் என்று சொல்லி ஒரு பாக்ஸ் வரும், ஒரு அட்டைப்பெட்டியில். அங்குள்ள சிறார்கள் பல தேசத்து மக்களுக்கு தங்களால் இயன்றதை காணிக்கையாக்க அல்லது வெகுமதியாய் கொடுக்க இந்த பண்டிகை காலத்தை தெரிந்து கொண்டு அதை அனுப்பி வைப்பார்கள். அதில் என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அந்த வெகுமதி பாக்கெட் வந்ததும் அதை இங்கே பல நிறுவனங்கள் பொறுப்பெடுத்து அதை வாங்கி பல திருச்சபைகளுக்கு பிரித்து கொடுப்பது வழக்கம். அப்படி கொடுக்கிறவற்றில் எல்லாம் அவர்களை சென்று சேர்ந்து விடுகிறதா என்று சொல்லுகிற ஒரு கேள்வியும் உண்டு. எல்லாம் சரியான நபருக்கே சென்று விடுகிறதா என்கிற கேள்வியும் உண்டு. ஒருவேளை இந்த சமாரியனுடைய நல்ல குணத்தின் அடிப்படையில் இந்த சமாரிட்டன் பர்ஸ் என்பது வெளி நாட்டிலிருந்து நம் தேசத்திற்கும் மற்ற தேசங்களுக்கும் அனுப்பப்படுகிற ஒன்று. இந்த சுமை தாங்கியாக சமாரிட்டன் பர்ஸை செய்கிற மக்களைப் போல நல்ல சமாரியனாக செயல்பட்டு வெளியேறப்பட்ட அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டிய இந்த சமாரியனை போல நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி நான் யாராய் இருக்கிறேன்? கல்லர் கையில் அகப்பட்ட நிலையிலே காணப்படுகிறவனாய் பார்க்கிற நாம் எப்படி இருக்கிறோம்? அல்லது நாமே கல்லர் கையில் அகப்பட்டு இருக்கிறோமா? கல்லர் கையில் அகப்பட்ட மக்களை காப்பாற்றுவதில் பங்களிப்பை காண்பித்து நல்ல சமாரியனாக வாழ முற்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் யாராய் இருக்கிறோம் என்பதை ஒரு விசையாய் சீர்தூக்கி பார்த்து எங்களை சிறப்பாக்கி கொள்ள உதவி செய்யும். பேசும் இயேசுவில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கிற பிதாவே, ஆமென்.